ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான சுண்டல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல தான் வாங்கியிருந்தேன். அதை இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி நிறையா ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு முறை கழுவிட்டு மூக்கடலையை இது போல் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மூக்கடலை உங்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி வைக்காதீங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 6லேருந்து 7 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா பூவாக வெந்திருக்கும் மூக்கடலை. விசில்லாம் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிள்ளையாருக்காக தான் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், நல்லா விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கி விசில் அடங்கினதும் பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. அதை வடிச்சிடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க சுண்டல் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நம்ம இதில் தேங்காய்லாம் சேர்க்க போகிறோம், அதனால தான் உப்பு போடுறது. தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு சூப்பரான சுண்டல் ரெடி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.